செய்தியாளர் வெங்கட்ரமணன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெங்கட்ரமணன், 23 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 10 மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கானது விடுமுறை விடப்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா? தொடர்ச்சியாக இப்ப கனமழை பெய்து வரக்கூடிய மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்டங்கள் சார்பாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருப்பார். தொடர்ந்து கனமழை, மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களாகட்டும், ஏன்னா ஏற்கனவே இந்த பெஞ்சல் புயல் சமயத்துல அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். தற்பொழுது அந்த பெஞ்சல் புயல் தொடர்ச்சியாக அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தற்பொழுது குறிப்பிட்டது போலவே இந்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களாகட்டும், அதே போல அந்த கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி மாற்றக்கூடிய மக்களுக்கு முறையான குடிநீர், உணவு உள்ளிட்ட வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அதையும் மீறி பொதுமக்களுக்கு ஏதாவது புகார்கள் ஏற்படக்கூடிய பட்சத்துல அதில் மாநில எழிலகத்தில் இருக்கக்கூடிய அந்த புகார் எனக்கு தொடர்பு கொண்டு அந்த புகாரை உடனடியாக சரி செய்ய ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டது. வெங்கட்ரமணன், 23 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை வானிலை மையத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட் அண்ட் ஆரஞ்சு அலர்ட் போன்ற இந்த அலர்ட்கள் எந்த ஸ்டேஜில் கொடுக்கப்படும்? அதாவது டிப்ரெஷன் அப்படிங்கிற போது ஸ்டேஜில் கொடுக்கப்படுமா, இல்ல டீப் டிப்ரெஷன் ஆகும் போது இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கொடுக்கப்படுமா? இது குறித்தான மேலும் விவரம். ஒரு காற்றழுத்த ஒரு சலனம் உருவாகி அந்த சலனம் வங்கக்கடல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய சூழ்நிலையிலே இந்த அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படும். தொடர்ந்து இது புயலாக மாறக்கூடிய சமயத்துலதான் ஒரு சில வேளைகள்ல புயலாக மாறுவதற்கு முன்பாகவே, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மொத்தமாக 4 நிலைகள் இருக்கு. ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இந்த 4 நிலையை அடைந்து 5வது நிலையாகத்தான் இது புயலாக மாறும். அதாவது நம்ம 3வது நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துலதான் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படும். இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை 2 பர்பஸ்க்காக கொடுக்கலாம். ஒண்ணு, உண்மையாகவே அந்த இடத்துல 21 சென்டிமீட்டர் மேலாக மழையுடைய அளவு பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 21 சென்டிமீட்டருக்கு மேல பதிவாகும் போதுதான் அது அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுப்பாங்க. இன்றைய சூழலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதா இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தற்பொழுது தொடர்ந்து அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்திய மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். வெங்கட்ரமணன், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற வாய்ப்பு இருப்பதா இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதோடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் தற்போது எப்படி இருக்கு? எங்க நகர்ந்து செல்ல வாய்ப்பு இருக்கு? தற்பொழுது இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில நிறைவு வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறக்கூடிய பட்சத்துல அடுத்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா 3வது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய பட்சத்துல இன்றைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படலாம். கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படலாம். இது தொடர்ச்சியா புயலாக வலுப்பெறாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்ததாக வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுமா அப்படிங்கிறதும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இது கரையை கடக்கக்கூடுமா, எந்த திசையை நோக்கி இது கரையை கடக்கக்கூடும், இதனுடைய நகர்வுகளை தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டை பார்க்கும் பொழுது தற்போது இந்த டிசம்பர் மாதத்துல மழையோட அளவு இந்த ஆண்டு ஒப்பிடும் பொழுது மிக குறைவான அளவில் பதிவாகி இருந்தது. நவம்பர் மாதமே நமக்கு 70% 113% மழையுடைய அளவு அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டிருந்தாலும் கூட மிக குறைவான அளவிலே இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல தமிழகம் மிக குறைவான அளவில் மழையை கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது இந்த நவம்பர் மாதத்துல தமிழகத்திற்கு மழையோட அளவு மிக குறைவான அளவிலே பதிவாகி இருக்கிறது. அதே போல இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது ஏற்கனவே ஒரு
புயல் உருவாகி இருந்தால் கூட தற்பொழுது தொடர்ச்சியாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெறும் வாய்ப்பு இருப்பதும் கூறப்பட்டிருந்தாலும் கூட இது புயலாக வலுப்பெறாது என கூறப்பட்டிருந்தாலும் கூட இதில் மாற்றம் இருக்கலாம். தொடர்ச்சியாக மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கையும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வாய்ப்புகள் இருப்பதாக தான் இந்த தரவுகள் தெரிவிக்கிறது. தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.